This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று மும்பை இந்தியன்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்ததை அடுத்து முதலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பேட்டிங் செய்தது. விராட் கோலி 3 ரன்களில் வெளியேறிய நிலையில் அடுத்து வந்த வில் ஜேக்ஸ் 8 ரன்களில் ஆட்டமிழந்தனர். இருப்பினும் டு பிளசிஸ் 61 ரன்களும் ரஜத் பட்டிதர் 50 ரன்களும் எடுத்தனர். அடுத்து வந்தவர்கள் சொற்ப ரன்களில் வெளியேற ஒருபுறம் தினேஷ் கார்த்திக் அதிரடியாக விளையாடி 53 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் அந்த அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் சேர்த்தது. மும்பை இந்தியன்ஸ் சார்பில் பும்ரா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கி மும்பை இந்தியன்ஸ் தொடக்கத்திலேயே அதிரடி காட்டியது. இஷான் கிஷன் 69 ரன்கள், ரோஹித் 38 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க அடுத்து வந்த சூரியகுமார் 52 ரன்கள் விளாசினார். இதன் மூலம் 15.3 ஓவர்களில் வெற்றி இலக்கை கடந்த மும்பை இந்தியன்ஸ் 2வது வெற்றியை பதிவு செய்தது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு இது 5வது தோல்வியாகும். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எதிர்கொள்கிறது. லக்னோ மைதானத்தில் நடைபெறும் போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. 4 போட்டிகளில் விளையாடியுள்ள லக்னோ 3இல் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் முன்னிலையில் உள்ளது. தனது இருப்பை தக்க வைக்க அந்த அணி கடுமையாக போராடும். அதே நேரத்தில் 5 போட்டிகளில் விளையாடி 1இல் மட்டுமே வென்றுள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. எனவே இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் உள்ளது. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.